கொள்ளடா. ரஸ்தாலி பட்டணம் இது, கண்ணாளா காவல் நீ காத்து கொள்ளடா. இன்பத்தின் யுத்தத்தில் நீயும் நானும் நேருக்கு நேர் மோதலாம். முத்தத்தின் சத்தத்தில் நானும் நீயும் சொர்க்கத்தை தாளாட்டலாம். பூக்கள் சிரிப்பதை பார்த்த வண்டுக்கெல்லாம் பூக்கள் அழுவதில் இன்பம் அதிகம். ரங்கோலி ராட்டினம் இது, என் மன்மதாராவெல்லாம் சுத்திக் கொள்ளடா. ரஸ்தாலி பட்டணம் இது, கண்ணாளா காவல் நீ காத்து கொள்ளடா. பாதி இன்பங்களை ரசித்தே தீர்த்தோம், மீதி இன்பங்களை ருசிப்போம் வா. ஆசை முத்தங்களை கொடுத்தே வாழ்ந்தோம், ஆயுள் முத்துக்களை எடுப்போம் வா. மெத்தை மீது பூவை நீ தூவிட, வித்தை செய்து தேனை நான் வாங்கிட. கச்சேரிக்கு வந்த புல்லாங்குழல் கட்டில் சத்தம் பாடும் காலம் இது. பதில் சொல்லவா காதல் பலசாலியே, எனக்கென்றுமே நீ வேலையே. ரங்கோலி ராட்டினம் இது, என் மன்மதாராவெல்லாம் சுத்திக் கொள்ளடா. ரஸ்தாலி பட்டணம் இது, கண்ணாளா காவல் நீ காத்து கொள்ளடா. காதல் நரம்புகள் தளரும் நேரம், காமத் துரும்புகள் அரங்கேறும். ஆசை வரம்புகள் மீறும் நேரம், ரத்த நாளங்கள் தடுமாறும். ரோமங்களும் துள்ளி சிலிர்க்கின்றதே, மூச்சுக் காற்றில் பற்றி எரிகின்றதே. கஞ்சாடைகள் காயம் செய்கின்றதே, கைரேகைகள் மாயமாகின்றதே. சுகம் என்பதே பெண்ணில் சுரக்கின்றதே, நகக்கண்ணிலும் சொர்க்கம் தெரிகின்றதே. ரங்கோலி ராட்டினம் இது, என் மன்மதாராவெல்லாம் சுத்திக் கொள்ளடா. ரஸ்தாலி பட்டணம் இது, கண்ணாளா காவல் நீ காத்து கொள்ளடா. இன்பத்தின் யுத்தத்தில் நீயும் நானும் நேருக்கு நேர் மோதலாம். முத்தத்தின் சத்தத்தில் நானும் நீயும் சொர்க்கத்தை தாளாட்டலாம். பூக்கள் சிரிப்பதை பார்த்த வண்டுக்கெல்லாம் பூக்கள் அழுவதில் இன்பம் அதிகம். ரங்கோலி ராட்டினம் இது, என் மன்மதாராவெல்லாம் சுத்திக் கொள்ளடா. ரஸ்தாலி பட்டணம் இது, கண்ணாளா காவல் நீ காத்து கொள்ளடா. என் பையனுக்கு பிறந்த நாள். பையனோட பேர் ராசி சொல்லுங்க. பரணி நட்சத்திரம், சிம்ம ராசி. இதை தொட்டுக்கோங்க. பையன் பேர் சொல்றீங்களா? என் பையன் பேரு மகேஷ். பரணி நட்சத்திர சிம்மராசோ ஜாதஸ்ய
पूर्वबली नक्षत्रिमरासो जातस्य क्षेमस्थैर्य वीर्य विजय अभय आयुरारोग्यौषर्थ इष्टकाम्यार्थसिद्ध्यर्थं नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि कर्पूरनीराञ्जनं दर्शयामि. கவலைப்படாதே, அம்பாள் அவர்களால் க்ஷேமமாக இருப்பான் குழந்தையாண்டன். என்னடா மகேஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு வர? அந்த பங்களா ரொம்ப அழகா இருக்குல்ல டாடி. வண்டி நிறுத்து. இந்த பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா மகேஷ்? ஆமா டாடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிறந்தநாள் அன்னைக்கு கேட்டிருக்கேன், கண்டிப்பா வாங்கி தரேன். என்னங்க, நம்ம பேரப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் போடுங்க, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. டெலிஃபோன் ஆஃபீஸ் உன்னோடதா? யார் நீங்க? ஆதி கேசவன். என்ன விஷயமா வந்தீங்க? இந்த வீட்டை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். இந்த வீட்டை எத்தனை கிரவுண்ட்ல கட்டியிருக்கீங்க? 3 கிரவுண்டு. மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எதுக்கு இப்போ கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், வேல்யூ மட்டும் சொல்லுங்க. 3 கோடி. இவ்வளவுதானா? நான் ரொம்ப வேலையா இருக்குன்னு நினைச்சேன். 3 கோடி? இல்ல 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 இல்ல, 5 கோடி தரேன். இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? 5 கோடி ஒரே பேமெண்ட்ல கொடுக்குறேன். இதை பாருப்பா, இந்த வீட்டை விற்கணுங்கிற நிலைமை எங்களுக்கு இல்லை. உன்னை பொறுத்தளவில் இது வீடாக இருக்கலாம், என்னை பொறுத்தளவில் கோயில். ஏன்னா என் பையன், என் பொண்ணு, என் பேரன், பேத்தி இவங்கெல்லாம் விளையாண்ட இடம். போன வருஷம் என் பேரனும் பேத்தி வந்தப்போ செவுத்துல வரைஞ்சதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய கனவுகளையும் நனவுகளையும் சுமந்துட்டு இருக்குதுப்பா இந்த வீடு. அதனால் நான் விற்க மாட்டேன். இதை பாரு தம்பி, என் உசுரை விட பெருசா இந்த வீட்டை நினைக்கிறேன். நான் எப்படி இந்த வீட்டை தருவேன்? என்ன பெருசு வீட்டா பேசிக்கிட்டே போற? பார், என் புள்ள ஆசைப்பட்டான், உன் புள்ள மாதிரி தான் என் புள்ளி. என் புள்ள ஆசைப்பட்டா நான் வாங்கி கொடுத்தே தீருவேன். பிறந்த நாள் அன்னைக்கு கேட்டிருக்கான், பிறந்த நாள் பரிசா இந்த வீட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 1 வாரம் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி சொல்லு. கோயில் அது இதுன்னு பேசுன நடக்கிறதே வேற. அடுத்த வாரம் இங்க வரேன், இந்த வீட்டை என் புள்ள பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். ஓகே? என்னங்க வீட்டை எழுதி கொடுன்னு நினைச்சிட்டு போறேன். வேலை பார்த்துட்டு போடி. அவ எழுதி கொடுக்க சொன்னா நான் எழுதி கொடுத்துருவேனா? எடுத்துட்டு வந்துடுறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? டோன்ட் வரிமா, சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே பாய்.
சிவா, என்ன ஸ்வேதா இங்க நிக்கிற? பர்ச்சேஸ்க்கு வந்தோம். பர்ஸை வீட்லயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. பர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு போனவரு ரொம்ப நேரமா ஆளை காணோம். அவனுக்கு அறிவே இல்ல. உன் ஃப்ரெண்டு தானே, அவர் மட்டும் எப்படி இருப்பாரு? ரொம்ப புகழ்ற. வா டிராப் பண்றேன். வா. சிவா, எங்க அம்மா வரங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா, அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. முழுக்காம இருக்கிற எனக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணுமா? என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாதடி. நீ உருப்பட மாட்ட. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை ஆசீர்வாதம் வேற பண்ணணுமா? ஓடி, என் மூச்சிலே முழிக்காத. வாங்க. கவலைப்படாத, குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். வா போலாம். களை எடுத்துட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா வேலையை முடிங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாரி வருது, பூரா மாங்காயை ஏற்றி அனுப்பணும். 4 மணிக்குள்ளார போய் சேரணும். போட்டு வச்சிருக்கிற எறும்பு சாணி எல்லாம் உரமாகணும்னா ஒரே வழி